இலங்கையுடைய சுற்றுலா பயணத்துறை வந்து தற்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற பொருளாக இருக்குது. இதுக்கு முக்கியமாக நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்த ஒரு அறிக்கை, அதாவது அமெரிக்காவின் யுஎஸ் மூலம் வெளியிடப்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கை மூலம் தான் இந்த இலங்கை சுற்றுலாத்துறை மேலும் பேசப்படுகிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் நேற்று இடம்பெற்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான வரலாற்று மிக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வொன்றின் மூலமாகவும் இது அதிகளவாக பேசப்படுகிறது. இலங்கையுடைய பொருளாதாரத்தில் தற்பொழுது வளர்ச்சியடைந்து கொண்டு வருகின்ற பல்வேறு துறைகளில் மிக முக்கியமான துறைகளாக கருதப்படுகின்றது இந்த சுற்றுலாத்துறை. இதற்கு முன்னர் ஏற்கனவே இலங்கையுடைய பொருளாதாரத்தில் வந்து பெருந்தோட்டத்துறைகள் அதிகளவாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அதற்கு முன்னர் விவசாயத்துறை எங்களுக்கு அதிகளவான தாக்கத்தை ஏற்படுத்தின, பொருளாதாரத்துக்கு அதிக பங்களிப்பு வழங்கிய துறையாக கருதப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்த கட்டமாக இலங்கையுடைய சுற்றுலாத்துறை தற்போதைய ஆண்டுகளில் அதிகளவாக இலங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கிற நம்பி இருக்கிற ஒரு துறையாக கருதப்படுகின்ற பொருளாதார துறை தான் இந்த சுற்றுலாத்துறை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இலங்கையில் அதிக அளவாக வருமானத்தை ஈட்டி தருகின்ற அல்லது முதற்தர வருமானத்தை பெற்று தருகின்ற ஒரு துறையாக நாங்கள் கருதுகின்ற துறை தான் இந்த இலங்கையுடைய சுற்றுலாத்துறை. இலங்கையுடைய சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தில் அதிக அளவாக நாங்கள் எதிர்பார்த்திருந்தது 3 மில்லியனுக்கும் அதிக அளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவினம். இதன் மூலம் இலங்கையுடைய டார்கெட்டாக இருந்ததும் 2025ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப காலத்திலேயே இது சொல்லப்பட்டிருந்தது. என்னுடைய ஆரம்ப வீடியோஸை பார்த்தீங்கன்னா நான் அதற்கான ஃபுல் விளக்கமும் கொடுத்திருந்தேன். நான் தற்பொழுது அந்த சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சி தற்பொழுது அதிகரிச்சிருக்குது. இலங்கை நாங்கள் வந்து எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை வந்து இலங்கை அடைஞ்சிருக்குது. இதன் மூலம் இலங்கையுடைய பொருளாதாரம் சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகளவான பங்களிப்பை வந்து இந்த சுற்றுலாத்துறை வழங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இந்த இலக்கங்கள் வந்து 3 மில்லியன் என்ற இலக்கங்கள் 2026ஆம் ஆண்டு அதை தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகளில் மேலும் அதிகரிக்கலாம். என்று சொன்னால் இலங்கையினுடைய சுற்றுலாத்துறைக்கு கிடைச்சிருக்கின்ற அங்கீகாரம் இந்த படத்தில் அதிகளவான பாசிட்டிவ், அதாவது சாதகமான அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்குது. அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய நேற்று தினம் வெளியிடப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டில் வெளிநாட்டவர்கள் சுற்றுலா நோக்கத்தில் பயணம் செய்யக்கூடிய நாடுகளில் மிக முக்கியமாக இலங்கை இருக்குது. அதுவும் இலங்கை 5ஆவது இடத்தில் இருக்குது. உலகளாவிய ரீதியில் இலங்கை 5ஆவது இடத்தில் இருக்குது. இதற்கு இலங்கையினுடைய இந்த அமைவிடம், இலங்கையில் இருக்கின்ற இந்த தீவக பிரதேசம், அதே மாதிரி இருக்கின்ற இயற்கை வளங்கள், காலநிலையினுடைய மாற்றம், ஒரே நாளில் நாங்கள் டிஃப்ரெண்டான காலநிலைகளை அறிஞ்சு கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே அதன் அடிப்படையில் இந்த சுற்றுலாத்துறை வந்து மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாகவும் இந்த அறிக்கையில் வந்து இலங்கை 5ஆவது இடத்தில் இடம் பிடிச்சிருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஆகவே நீங்கள் உலகளாவிய ரீதியில் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ள 2026ஆம் ஆண்டு எதிர்பார்த்திருக்கின்ற நபர்கள் இலங்கையை தெரிவு செய்வார்கள், அதிக அளவாக தெரிவு செய்வார்கள்ன்றது ஐயமில்லை. இதில் மிக முக்கியமாக இந்தியாவிலிருந்து தற்பொழுது இதுவரை காலம் இந்தியா வந்து இலங்கையில் வணிக நோக்கத்திலையும் பொருளாதார ரீதியிலையும் பங்களிப்பு செஞ்சு கொண்டிருந்த நாடு தற்பொழுது வந்து அதிகளவாக இந்தியாவில் இருந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருகின்ற சந்தர்ப்பம் இடம்பெற்றிருக்கு. முக்கியமாக தமிழ்நாடு, கேரளா இவ்வாறான பகுதிகளிலிருந்தும் மேலும் வட இந்தியா பகுதிகளிலிருந்தும் அதிகளவானவர்கள் வருகை தருகின்ற ஒரு சுற்றுலாத்துறையாக இலங்கை நிலையம் சுற்றுலா பயணம் செய்யறதுக்கு உகந்த இடமாக இலங்கை பிராந்தியத்தில் வளர்ச்சி வந்து கொண்டிருக்குது, வளர்ச்சி அடைகிறது. ஆகவே இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை மேலும் வளர்ச்சி அடையும். 2026ஆம் ஆண்டுடைய பொருளாதாரத்தினுடைய பங்களிப்பு துறைகளில் மிக முக்கியமான துறையாக இந்த சுற்றுலாத்துறை அமையும் என்றது ஐயமில்லை. 2025ஆம் ஆண்டில் நாங்கள் எதிர்நோக்கி இருந்த பல்வேறுபட்ட இயற்கை அனர்த்தங்கள் என்ற அடிப்படையில் கூட இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டால் கூட இந்த பொருளாதார சுற்றுலாத்துறை வந்து அதிகளவாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தின் முதல் 2 வாரங்களில் நாங்கள் எதிர்நோக்கி இருந்த இயற்கை அழிவு, இயற்கை பேரிடர், சொல்லலா துயரம் இருந்துச்சு, சொல்லலா அழிவுகள் எங்களுக்கு ஏற்பட்டிருந்துச்சு. இயற்கை வளங்கள், அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள், போக்குவரத்து வசதிகள் என பல்வேறு துறைகளிலும் பாதிப்பு ஏற்பட்டு இருந்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வந்து அதிகளவான சுற்றுலாத்துறை பயணிகள் இதுவரை காலம் வருகை தந்திருக்கிறோம் என்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. இலங்கையுடைய பொருளாதாரம் எதிர்வரும் மாதங்களில் மாற்றி அமையும், பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று சொல்லி பல்வேறுபட்ட எதிர்கட்சிகள் சொல்லி வந்தாலும் இலங்கையுடைய சுற்றுலாத்துறையின் மூலம் இலங்கை பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முடியும் என்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இந்த சுற்றுலாத்துறையினுடைய முதலாவது ரேங்கிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் இலங்கைக்கு வருகை தந்திருந்தவர் இலங்கையினுடைய அதாவது நேற்றைய தினம் இலங்கை வரலாற்றில் உயர் எண்ணிக்கையை கொண்ட சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கிறோம். இலங்கையுடைய புதிய மைல்கல் நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் நேற்றைய தினம். அதே மாதிரி தொடர்ந்து வருகின்ற வருடங்களிலும் பல்வேறுபட்ட மைல்கல்களை அடைய முடியும். இது பொருளாதாரத்தில் அதிகளவான பாதிப்பை
அதிகளவான சாதகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும், சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதன் மூலம் இளைஞனுடைய அந்நிய செலாவணி கையிருப்புகளும் மற்றும் உள்நாட்டில் இருக்கின்ற இந்த சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கின்ற தொழில்துறைகளும் தொழில் வளங்களும் தொழில் கட்டமைப்புகளும் மேலும் வளர்ச்சி அடையும் என்று சொல்றது மிக முக்கியமான விடயம். ஸோ இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன். இன்னொரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.